அனைவருக்கும் வணக்கம். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சீரீஸில் 10th ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய NTS, 9th ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய ட்ரஸ்ட் எக்ஸாம், 8th ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய NMMS, அந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பரை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த இந்த சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் சாப்டர் 1, சாப்டர் 2 பார்த்தோம். இப்போ சாப்டர் 3 அனலாகி நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒப்புமை எண்கள். ஒப்புமை எண்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை எந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகிருக்கோ அதே பேட்டர்னில் ஆன்சர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவ்வளோதாங்க அனலாகி அப்படிங்கிறது. ஏதோ ஒரு லாஜிக்கலில் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது என்ன லாஜிக் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒரு 2 இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 416 அப்படிங்கிறது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீரீஸ். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் தான் என்ன கேள்வி வரும், இந்த கொஷின் மார்க்கில் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. 4ம் 16ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா 8க்கு ஈக்குவலாக என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 4க்கும் 16க்குள்ள ரிலேஷனை பார்க்கணும். இந்த ரிலேஷன் என்னவா இருக்குது அப்படின்னாக்கா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4ஓட ஸ்கொயர் தான் என்னது 16. இந்த 4ஓட ஸ்கொயர் தான் என்னது 16. அப்போ 8ஓட ஸ்கொயர் என்னது 8 ஸ்கொயர் என்ன வரும் 64. அப்போ 64 இஸ் ஏ ஆன்சர். அப்போ எது ஆன்சர் 1ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் 1ங்கிறது தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதே போல் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே வந்து பாருங்கள் 17:119. 17:119. அப்போ 13 என்னன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இதே போல் நம்பர் சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவிலே சொன்னது தான். ஒரு 1லேருந்து 20 வரைக்கும் நம்பருடைய ஸ்கொயர் டேபிள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் அட்லீஸ்ட் 10 வரைக்குமாவது கியூபு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஸ்கொயர் டேபிள், கியூபு டேபிள், அதாவது ஒரு எண்ணினுடைய வர்க்கம் அப்படிங்கிறது என்னான்னு 1லேருந்து 20 எண் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு எண்ணினுடைய கணம்னா என்னாங்கிறது 1லேருந்து ஒரு அட்லீஸ்ட் 10 வரைக்குமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த கணக்கெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு அடிக்க முடியும். ஓகேங்களா? இது அதேமாரி ஃபார்மேட்லேயும் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 17:119க்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். அதே ஃபாலோ பண்ணி தான் என்ன கொடுக்கணும் 13க்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 17லேருந்து 119 என்ன செஞ்சால் வரும் அப்படின்னாக்கா 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 119. 17 ஓகேங்களா? எதால் மல்டிப்ளை பண்ணோம் 7ஆல். ஓகேங்களா? அப்போ 13 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது 91. இப்போ 91 ஈஸியாக ஆன்சர். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ தேர்ட் சம் பாருங்களேன். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க 3:12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3க்கும் 12க்கும் உள்ள ரிலேஷன் என்ன? நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ண தான் சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். 3 4s 12s அப்படின்னா 7 4s என்ன வரணும் 28ன்னு வரணும். 7 4 28. 28 இந்த ஆன்சர்லேயே இல்லை. அப்போ 3 4ஆல் பெருக்கியிருந்தாங்கன்னா 7 4ஆல் பெருக்க முற்படுவேன். ஏன்னா லாஸ்ட்டு சம்ம தான் சொன்னோம். இப்போ 3 4ஆல் பெருக்கலை. ஏன்னா இங்கே என்ன வரணும் 7 4ஆல் பெருக்கினா 28 இல்லை. அப்போ அந்த லாஜிக் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வேறு லாஜிக் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ என்ன சார் அப்படின்னா 3க்கு நெக்ஸ்ட் எது 4. 3 4s 12. 3னுடைய அடுத்த எண் 3க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் 4. அது 2 நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. 3 × 4 12. அப்போ 7க்கு அடுத்த நம்பர் என்னது 8. 7 × 8 எவ்வளோ வரும் 56. அப்போ 56 ஈஸியா ஆன்சர். உங்களுக்கு சொல்கிற புரியுதுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் நெக்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 7க்கு அடுத்த நம்பர் 8. 7 8 56. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30:42 அப்படின்னா கொஷின் மார்க் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேங்களா? அப்போ இது 2த்துக்கு உள்ள ரிலேஷனை பார்க்கணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30லேருந்து 12 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இல்லை இங்கேருந்து ரிவர்ஸில் பார்த்தோம்னா 40லேருந்து 12 கழிச்சிருக்காங்க. அப்போ 90லேருந்து 12 கழிக்க முடியுமான்னு பாரு. 90லேருந்து 12 கழிச்சா என்ன வரும் 80 78 வரும். 78 ஆன்சரில் இருக்கா பாருங்கள். இல்லை. அப்போ அதேமாரி பண்ணலை. அப்போ வேறு என்ன ஃபார்மேட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 30க்குள்ளே ஒரு 30க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எது 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16, 5 square 25, 6 square 36. 6னுடைய வர்க்கம் 36.
அதான் பண்ணுவீங்க. 6ஓட வர்க்கம் 36, 6 அப்படியே கழிச்சுங்க. 6 ஸ்கொயர் பண்ணி 6 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்த நம்பர் என்னது? 7 ஸ்கொயர் மைனஸ் 7. ஏன்னா 42க்கு அடுத்த வர்க்கம் என்னது? 49. அதனால் 7 ஸ்கொயர் மைனஸ் 7. அப்போ இந்த சீக்வன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 6 30, 49 மைனஸ் 7 42. அப்போ 30:42ங்கிறது 6க்கு அடுத்த நம்பர் தான் 7. 6க்கு அடுத்த நம்பர், 7க்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் 6. பக்கத்தில் உள்ள நம்பர் ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரை கழிச்சிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், 90க்கு அடுத்த வர்க்கம் என்னது? 100. 100 எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர் மைனஸ் 10. அப்போ முன்னாடி உள்ளது என்ன வரணும்? 9 ஸ்கொயர் மைனஸ் 9. 6க்கு அப்புறம் 7, 9க்கு அப்புறம் தான் 10ன்னு வரணும். அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் 10 90 வந்துடும். அப்போ 9 ஸ்கொயர் 81, 81 மைனஸ் 9 என்ன வந்து? 72. அப்போ 72 ஈஸி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த ஃபார்மேட் தாங்க மேக்ஸிமம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, சில இது அல்ஃபபெட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில இது அல்ஃபபெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அல்ஃபபெட் வந்து என்ன பண்ணுவீங்க? இதே சீக்வன்ஸ் என்ன ஃபாலோ ஆகிருக்குன்னு பார்க்கணும். சிடி அப்படிங்கிறது 34. சிடி அப்படிங்கிறது என்னது? 34. ஜேகேங்கிறது என்ன வரும்னு கேட்குறாங்க. சிடிங்கிறது 34, ஜேகேங்கிறது என்ன வரும்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிங்கிறது எத்தனாவது லெட்டர்? 3வது லெட்டர். டிங்கிறது என்னது? 4வது லெட்டர். சிடி அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஜேங்கிறது எத்தனாவது லெட்டர்? நான் உங்களை ஆல்ரெடி எழுத சொல்லியிருக்கேன். நான் ஜேங்கிறது 10வது லெட்டர். ஜேங்கிறது 10, கேங்கிறது 11. அப்புறம் எடுத்து சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 1011. சிடிங்கிறது 34னா ஜேகேங்கிறது என்னது? 1011. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு சில ஐடியா புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எந்த கணக்கு வந்தாலும் அதை அந்த மாதிரி தாட்டில் நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன 9th செம் உங்களுக்கு புரியும். 3 இங்கே 27 வந்திருக்கு. அப்போ 3 என்ன செஞ்சுருக்காங்க? க்யூப் பண்ணியிருக்காங்க. 3 க்யூபு. ஓகேங்களா? அப்போ 4 என்ன ஆகிடும்? 4 க்யூபு. 4 க்யூப் என்னது? 4 க்யூபு 64. 4 க்யூபு 64. தட் இஸ் ஏ ஆன்சர். 4 க்யூபு 64. தட் இஸ் ஏ ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த எக்ஸாமை ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா எல்லா கணக்கையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியாத இந்த ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சர்லையும் செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் வெங்கட் மேத்ஸ். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த டேலண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கான விளக்கமும் கண்டிப்பாக தரும். ஓகேங்களா? தேங்க்யூ.